மகேந்திர சிங் தோனி அவர்கள் கடைசி மேட்ச் ஆடிட்டாரா இல்லையான்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் அடுத்த வருடம் ஆடுவான்னு சொல்லல, ஆட மாட்டேன்னு சொல்லல அப்படின்னு பொதுவாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு. பட் அந்த முடிவு ஆப்வியஸ்லி அவர் தான் எடுக்கணும், ஆடணுமா இல்லையான்றது. பட் ஒரு ரசிகனா என்னுடைய தாழ்மையான கருத்தா உங்களோட ஷேர் பண்றதுக்கு நான் இந்த பதிவில் விரும்புறேன். சகோ, இந்த மாபெரும் சாதனை படைத்த தோனி மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பர்சனாலிட்டிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பயணத்துல வந்து மிகப்பெரிய ஆழ்ந்த காலடி தடங்களை விட்டுட்டு போவாங்க. அது நம்ம மனசுல என்னைக்குமே பசுமையான நினைவுகளா அப்படியே உட்காந்துருக்கும். ஸோ ஒரு ரசிகனா எனக்கு வந்து தோனி கொடுத்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி மெமரிஸ், அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த காலடி தடங்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தேரா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த அழகான நினைவலைகள் அது எல்லாத்துலயுமே ஒரு சின்ன சின்ன கீரல் உணரா மாதிரியும் எனக்கு ஒரு வருத்தமும் இருக்கு. இது மாதிரி என்னோட வீட்டுக்கு நண்பர்கள் எல்லாம் வந்தாங்க, அவர்கள் பசங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. அதுல ஒரு பையன் வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பழைய ரிட்டையரான ஒரு கிரிக்கெட்டர் வந்து ஒரு லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட் அந்த மாதிரி வந்து ஆடிட்டு இருக்காரு. இது யார் அங்கிள் என்ன கேட்டான். ஒரு கிரேட்டஸ்ட் பிளேயருங்க, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர். அவர் பேரை நான் சொல்ல விரும்பல. செம பிளேயர் தம்பி அப்படின்னு சொன்னா அவன் உட்காந்து பார்த்தான். ஃபர்ஸ்ட் 5 பால் பீட்டன், 6வது பால் அவுட் அப்படின்னு என்ன பார்த்து ஒரு லுக் விட்டு இவரையா லெஜெண்ட்னு சொன்னீங்க அப்படின்னா. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும், இன்னைக்கு ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும், இன்னைக்கு நீ என்ன பண்ற என் கண் முன்னால் தெரியக்கூடிய விஷயங்களை வச்சுதான் நான் உனக்கு அளவுகோல் வைப்பான்னு பாக்குறான். அப்படின்ற போது தயவு செஞ்சு இந்த ஜென்ரேஷன் நான் சொல்றேன், இதுதான் தோனி நினைச்சிடாதீங்க. இந்த சிங்கம் வேற லெவல்ல வேட்டையாடி இருக்கு. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில விஷயங்களோட எதிர்பார்ப்பு என்னைக்குமே குறையாது. அப்படின்றதுனால தோனி எப்ப வந்து நின்றாலுமே அந்த எதிர்பார்ப்பு குறையவே போறதில்லை. அப்படின்றதுனால என்னுடைய ரசிகனா நான் என்னை தயார்படுத்திக் கொண்ட ஒரு விஷயம், அவர் எவ்ரி மேட்ச் ஆடி முடிச்சோன்னா இதுதான் தோனியோட கடைசி மேட்ச். நம்மளோட எதிர்பார்ப்பை நம்ம குறைக்க ஆரம்பித்தாலே அவர் மேல இருக்கிற ப்ரெஷரும் கம்மி ஆகுன்றது என்னுடைய ஒரு ஃபீலிங். அதனால ரசிகனா நாமே தயார்படுத்திக் கொள்ளலாம் சகோ. அதை தாண்டி முட்டி வலி, ஃபிட்னஸ் அப்படின்றதுனால அந்த அல்டிமேட்லி அந்த முடிவு அவர் தான் எடுக்கணும். பட் ஒரு ரசிகனா எனக்கு தோனி பிரம்மாண்டமான மெமரிஸ் எத்தனையோ கொடுத்திருக்காரு. அவர் போய் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அதுல சின்ன சின்ன கீரல் உடற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், அது என் மனதில் காயத்தை ஏற்படுத்துகிறது. ஆனா எனக்கு இன்னும் அவர் ஒரு மேட்ச் ஆடணும். அந்த மேட்ச் எங்கெல்லாம் அவரோட கடைசி மேட்ச் பக்கத்துல தான் வரணும். அவரோட மேஜிக்கல் பினிஷ் அந்த மேட்ச்ல கொடுத்து சிஎஸ்கே மேட்ச் வின் பண்ணாங்கன்னா தலைவா அன்னைக்கு கால் இட் ஆஃப். இனிமே தோனி என்ன பண்ண போறாருன்றதை வச்சு என்னோட அன்போட அளவுகோல் கிடையாது சகோ. அவர் ஏற்கனவே பண்ண சாதனைகள், ஒரு பிரம்மாண்டமான பெர்ஃபார்மன்ஸ், பர்சனாலிட்டி அப்படின்ற போது நமது மனதில் என்றோ இடம் பிடித்து விட்டார் தோனி. அந்த அன்பிற்கு எல்லையே கிடையாது. இந்த மரம் முன்னாடி மாதிரி பழங்களை தரதில்லை அப்படின்னாலும் அந்த மரத்தோட நிழலே எனக்கு போதும். அதுல உட்காந்து நான் சுகமா இருக்கேன்ற அந்த அழகான ரசிகனாவே நான் இருந்துட்டு போறேன். பட் இருந்தாலும் சகோ, நீங்க என்ன சொல்ல போறீங்க? தோனி ஆடணுமா வானாமா? அவரோட கடைசி மேட்ச் பக்கத்துல தான் வரணும் நான் சொல்ற மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணிக்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஹேவ் a nice day சகோ.